நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, மீனாட்சி, ராஜா என்னப்பா? என்னாச்சு? மீனாட்சி, 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 இல்லடா, இல்லடா. என்னமாச்சு? மீனாட்சி, 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 அக்கா பாருங்க. மீனாட்சி, அம்மாடி மீனாட்சிமா, அக்கா ஏந்திரிக்கா. மீனாட்சி, 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 எழுந்திருமா. அக்கா மீனாட்சி. பாருக்கா. மீனாட்சி, ஏந்திரிக்கா. மீனாட்சி, அக்கா மீனாட்சி, மீனாட்சி, அக்கா 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 மீனாட்சி, மீனாட்சி, என்னமாச்சு? பாருப்பா மீனாட்சி, அடிபட்டுதா? என்னப்பா? டம்முண்டு வண்டி ஊதுற சத்தத்தை கேட்டு எனக்கு உசுரே போச்சுமா. கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒண்ணும் ஆவல. உன்னை அந்த சாமி தான் காப்பாத்திருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்ட? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் ஒன்றும் ஆகலல்ல. அப்பா ஊருக்கு போகிறப்ப பிள்ளைகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கன்ட்டு 100 தடவை சொல்லிட்டு போனார். சே அண்ணா, இதுல நீ என்னென்ன பண்ண? விடுன்னு. ஏம்மா வண்டியில் போக முடியுமா? லேசா கிருகிருன்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போலான்னு. ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போகலாம். நீ முதல்ல நிதானமாகு. நான் போய் அந்த பஞ்சாயத்துக்காரங்களாம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். தமிழ் யார் பண்ணின புண்ணியமோ தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகல. எல்லாம் நம்ம கும்பிடுற சாமி தான் வண்டியை பிடிச்சி நிறுத்தி இருக்கு. அம்புட்டு தூரம் பிரேக் பிடிக்காம வந்த வண்டி கரெக்டா அந்த இடத்துல பிரேக் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா யோசிச்சே பார்க்க முடியல. அதிசயமா தானே இருக்கு. இங்க பாரு தம்பி, அந்த புள்ளையோட நல்ல மனசுக்கு அதுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க கிளம்புறோம் தம்பி. சரிண்ணே, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? எதுக்குப்பா? இல்லைண்ணே, மீனாட்சி சம்மதம் சொல்லணும்ல. இதுக்கு மேல சம்மதம் சொல்ல என்னையா இருக்கு? அவனுக்கு ஒண்ணுன்னதும் அவ உயிரை கூட பார்க்காம குறுக்க பூந்து அவனை காப்பாத்திருக்கால. இதுல இருந்து தெரியலையா அவளுக்கு அவனை எம்பிட்டு தூரம் பிடிக்குதுன்னு? உண்மைதானே தமிழ், இதே நாங்க சம்மதமா எடுத்துக்கிறோம். நீ போய் ஆக வேண்டிய கல்யாண வேலையில கவனி. சரிங்க. பாத்து மெதுவா. ஏண்டி அடிபட்டவ அங்க அசால்ட்டா உட்காந்துருக்கிறா, தப்பிச்சவனுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்கியா? நீங்க சும்மா இருங்க. ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் லேட் ஆகல. என் மருமவ எப்படி உள்ள பூந்து புள்ளைய காப்பாத்துனான்னு பார்த்தல. இதுக்கு என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரவணா, இதுக்கு மேல மீனாட்சி உன்னை வானான்னு சொன்னால்னா அவ போய் சொல்றான்னு அர்த்தம். ஒரு காரை வச்சு அவளை கடத்திட்டு போக வேண்டியது. அது ஒண்ணு மட்டும்தான் இந்த கல்யாணத்துல நடக்கல, அதையும் பண்ணுங்க. சரவணா, லைஃப்லயே பெரிய அதிர்ஷ்டக்காரன் யார் தெரியுமா? மற்றவங்களால நேசிக்கப்படுறவன். மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணோட அன்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நீ. டோன்ட் பிகம் இமோஷனல். ராஜா, ஒன்றும் இல்லைடா. பா, ஒன்றும் இல்லைப்பா. அத்தா அத்தா
உங்களுக்கு எதுவும் இல்லையே? அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, இஸ் ஆல் ரைட். மீனாட்சி, அக்கா நல்லா இருக்கா மாமா? இவனுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுமா. அவளுக்கு அடிப்பட்ட ஷாக்கு தான் இவனுக்கு. சரி நான் வரேன் மாமா. சுதா, சரவண மீனாட்சிய தனியா பார்க்கணும்னு சொன்னான்னு சொல்லுமா. இங்கேயே இப்பவே. சரிங்க மாமா. இதானே நீயும் நினைச்ச? இந்த நிமிஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரை விட உன்னைதான் நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்னை விட வேற யாரோடவும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. காதலுக்காக மீனாட்சி செத்தான்னு வரலாறு பேசும். வாழ்கிற காலமெல்லாம் உன்னோடு வாழ ஆசை. சாகிற போது மட்டும் நான் மட்டும் சாக ஆசை. சரவணா, சரவணா, ஏய் என்ன சின்ன புள்ள மாதிரி? ஏய் முதல்ல அழுகிய நிறுத்து. சரவணா அழாதடா. நான் உனக்கு தகுதியே இல்லை மீனாட்சி. இந்த மாதிரி ஒருத்திய எப்படி பத்திரமா பாத்துக்கிறது எனக்கு தெரியல. நான் தப்பு மீனாட்சி, தப்பு. நான் சரியில்லை. சரவணா டேய், இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்ன கொல்லாத. உன்ன மாதிரி ஒருத்தியோட சேர்ந்து வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. நான் தப்பு மீனாட்சி, நான் தப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தூரம் போட்டுட்டு உன்னை நல்லபடியா வச்சுக்கிற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க. அப்படியா? அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. அதான் அந்த அருணாச்சலம் இருக்கானே, அவனதான் உனக்கு பிடிக்காதே. அவனுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ற? அவன் அந்த மாதிரி இல்ல. அவன் நல்லவன் தான். எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை பிடிக்காதே. அப்ப பிடிச்ச மாதிரி யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். நிறைய சண்டை போடுவான். ஆனா 10வது நிமிஷமே வந்து சாரி சொல்லுவான். எது சொன்னாலும் முடியாதும்பா. ஆனா கடைசியில எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான். ரொம்ப கோவப்படுவான். ஆனா அவனை விட அதிகமா நான் கோவப்பட்டா அமைதியா இருப்பான். அவனோட மட்டும்தான் நானா இருந்திருக்கேன். அவன் பர்ஃபெக்ட் இல்ல, பயங்கரமா சொதப்புவான். ஆனாலும் எனக்கு அவனை தான் பிடிக்கும். ஒரு 1000 தடவை அவனை வேண்டான்னு நினைச்சிருக்கேன். ஆனா 1,00,00,000 தடவை அவன் இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நினைச்சிருக்கேன். என் குடும்பத்துக்கு அப்புறமா நானா இருந்தது அவனோட மட்டும்தான். அவனை விட்டுட்டு நான் எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் 1000 தடவை தப்பு பண்ணாலும் நான் அவனை மன்னிப்பேன். நான் கொடுக்கிற 1000 சான்ஸ்ல அவன் சொதப்பினாலும் திரும்பவும் அவனுக்கு 1001வது சான்ஸை நான் கொடுப்பேன். சத்தியமா எனக்கு அது தெரியல. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் எதிர்பார்க்கிற எதுவுமே உன்கிட்ட இல்ல. ஆனா உலகத்திலே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவும் பிடிச்சிருக்கா? இப்பவும் இல்லடா முட்டாள், எப்பவும் பிடிக்கும். சில விஷயங்களை நம்ம ரொம்ப பிளான் பண்ணி நமக்காக நம்ம அமைச்சுக்கிறது உண்டு. ஆனா சில விஷயங்கள் அதுவா நடக்கும், சட்டுன்னு வர மழை மாதிரி. நீயும் அப்படிதான்.
ஒரு மழை மாதிரி என் வாழ்க்கையில வந்த. உன் அன்பால என் மனசை நிறைச்சிட்டு ஓடி போறேங்கிறியே, நியாயமா? நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய நிறைய. எனக்கு கோவம் இருக்கே ஒழிய வெறுப்பில்ல. இத சாக்கா வச்சு என்னை கழட்டி விடலாம்னு பாக்குறியா? ஒரு யாமனி இல்ல, 1,00,000 யாமனி வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. உன்னோட இந்த நம்பிக்கை மேல சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை இப்படி ஒரு சூழ்நிலையை வரவிட மாட்டேன். அவசரப்பட்டு அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணாத. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி இதை விட பயங்கரமாலாம் சொதப்புவ. ஆனா ஒரு சின்ன விஷயம், என்ன வேணா சொதப்பு, என்னோட இடத்துக்கு இன்னொருத்தி வர மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இனி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்படிலாம் ஆகவே ஆகாது மீனாட்சி. டேய், கண்ணை தொடடா. ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா கடகடன்னு அழுதுட்ட. என்ன மீனாட்சி பேசுறது? கண்ணீரை விட பெரிய வார்த்தை இருக்கான்னு? மீனாட்சி, ஐ லவ் யூ மீனாட்சி. பார்க்கலாம் உண்மையான. என்னங்க இது? சரவணன் மீனாட்சி, the greatest love story ever told in Indian television. அப்படின்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக நீங்கள் இதுவரை கண்டிராத புத்தம் புதிய காதல் தொடர் ஆசீர்வாத் ஆட்டா வழங்கும் சரவணன் மீனாட்சி, powered by VKC Pride. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு. இவனுக்கு தான் சூடு சொரணை இல்லன்னு பார்த்தேன், அவளுக்கும் இல்ல போல இருக்கே. காதலிக்கிறவங்களுக்கு அது இருக்காது, அதனால்தான் காதல்லாம் சக்சஸ் ஆகுது. என்னக்கா ஓகேயா? போடி. அப்படின்னா ஓகே ஓகேன்னு அர்த்தம். ஓ ஓகே ஓகேயா? சரவணா எப்படிடா? சரவணனா கொக்கா? என்ன காலை பிடிச்சு கதறி இருப்ப கரிட்டா? நான் எட்டி பாத்தியா? இந்த கர்மத்தை எட்டி வேற பாக்கணுமா? உட்கார்ந்த இடத்திலே உன் அப்பன் சொல்லுவான் உன் டெக்னிக் என்னன்னு. அதான் எப்படின்னு கேக்குறேன். ஒய் பிளட் சே பிளட். சரி வா போலாம். மாப்பிள அப்பா உன்னதான் ஏதோ கூப்பிடுறாரு போல இருக்கு. தமிழ் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இல்லை மாமா, மாப்பிள்ளை தான் கூப்பிட்டேன், நீங்க போங்க. அப்புறம் மாமா, நானும் மாப்பிள்ளையும் பைக்ல வந்துடலாம், நீங்க கிளம்புங்க. சரி ஜாக்கிரதையா வாங்க. சரி வாங்க, மாதிரி இருக்கு, போலாங்க. வாங்க. ஆடா வாங்க மாப்பிள்ள. மாட்டா சாமி. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தா மீனாட்சி உயிரோடு இருந்திருக்காது, நீ இருந்திருப்ப. யோ, இதை விட ஒருத்தி வேற என்ன செய்ய முடியும் ஒருத்தனுக்கு? அவன் என் உசுருன்னு வார்த்தைக்கு வார்த்தை நீ சொல்றிய, அதை வாயால் சொல்ல என் தங்கச்சி. வார்த்தையில சத்தியமா எனக்கு புரியல. அவளுக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரியல, எதுக்கு இப்படி அவளை அள வைக்கிறேன்னு எனக்கு புரியல. ஏய், என் தங்கச்சின்னு இருக்கா சொல்லையா, மீனாட்சியை பாரு, அவளை மாதிரி இன்னொருத்தி உன்னால காட்ட முடியுமா? அவளை போய் நீ என்ன
என்னோட சண்டை போகிறவனை கூட நான் பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. சில நேரம் ஏட்ட தப்பு இருக்கேன், சில நேரம் அவன்கிட்ட தப்பு இருக்கேன். ஆனால் மீனாட்சியில் அப்படி இல்லையா? அந்த பொறுமை, நிதானம், அன்பு, பாசம், இதெல்லாம் உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காது உனக்கு. இங்கே பாரு, திரும்ப திரும்ப மீனாட்சி பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்க. முதல்ல அந்த ரேடியோக்காரியை ஊருக்கு அனுப்புகிற வேலையை பாரு. இல்லை இங்கே எதா இருப்பான்டா, வாயை மூடிக்கு கல்யாணத்துக்கு வந்தம்மா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு குறுக்க ஊந்து என் தங்கச்சி ஏதாவது கலாய்ச்சா அவளை கொண்டு விடுவேன். எனக்கு மீனாட்சி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. சார் இல்லையா? எந்த சார்மா? அருணாச்சலம் சார். ஐயா ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்காரு, அப்படி உட்காருங்க, வந்துருவாரு. ஓகே. ஹாய், வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என் பேரு யாமினி. சென்னையில் ரேடியோ மிச்சில் ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே கணேஷ் லாட்ஜில் தங்கியிருக்கீங்க. பரவாயில்லையே, தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கீங்க. பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்பட்ட எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதான போலீஸ்காரங்க. கரெக்ட். பின்னாடி பிரச்சனை பண்ண போகிறவங்களையும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? அப்போது நீங்கள் பின்னாடி பிரச்சனை பண்ண போகிறீங்க, அப்படி தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். என்ன வேணும்? என்ன ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறான். கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? இல்ல, ஏன் கதையை சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு சாட்சிகள் ஏதாவது இருக்கு. ஒருத்தன் ஷா, என் கூட வேலை செய்றவன். ரெண்டாவது நீங்களே எங்களை கண்ணால பாத்திருக்கீங்க. நான் சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. சாட்சிய சொல்ல கூப்பிடல, உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்ல வந்தேன். சரி, இப்போ இங்க எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. நான் வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். சரவணன் கல்யாணத்தை நிறுத்தி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நீங்க பண்ண முடியுமா? கம்ப்ளைண்ட் நியாயமானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ஆனா அப்போ கூட இந்த கேஸ் நிக்காது. ஏன்? இதை பாருங்க, பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்ட்டிகளுக்கு இடையில அக்ரிமெண்ட் இருக்கும், அதை வச்சு பேசலாம். ஆனா அன்பு கொடுத்து வாங்குறதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் செல்லாது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா வேலை ஆகாதுன்றீங்க? நான் அப்படி சொல்லல. கம்ப்ளைண்ட் கொடுங்க, நியாயமா விசாரிச்சு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் அதை செய்யறேன். இங்க பாருங்க சார், நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரவணன் என்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அவன் வருவான், கண்டிப்பா என் கழுத்துல தாலி கட்டுவான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உறுதியா இல்லைன்னா நான் இந்த வேலையில இறங்கிருக்க முடியுமா? அப்புறம் இன்னொரு சின்ன உதவி. என்ன? மீனாட்சி பாவம். எனக்கும் மீனாட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவ ரொம்ப நல்லவ. பிரச்சனை எல்லாம் எனக்கும் சரவணனுக்கும் தான். அவ பண்ண ஒரே ஒரு தப்பு, தப்பான ஒருத்தனை நேசிச்சது மட்டும்தான். அதனால எனக்கு தெரியும் உங்களுக்கு மீனாட்சினா ரொம்ப பிடிக்கும்னு. நீங்க அவளை கட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். அப்ப மட்டும் ரொம்ப யோசிக்காம அவளை ஏத்துக்கோங்க. என்னடா நம்ம நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டு சரவணனை காதலிச்ச பொண்ணாச்சேன்னு யோசிக்காதீங்க. அவ ரொம்ப நல்லவ. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் தான் அவளுக்கு மாப்பிள்ளையா வரணும். நீங்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுக்கான வாய்ப்பை நீங்களே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா உங்களை தேடி வரும். தேடி வரப்போ மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் வரேன். உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட்.